இதுதான் 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். யாரெல்லாம் 2 பேரு? பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் எங்க நிக்கிறான்? முன்னாடி நிக்கிறான். எங்க நிக்கிறான்? சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல வந்து நிக்கிறான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரத்துல நிக்கிறான், வாசல் பக்கத்துல நிக்கிறான். அப்ப இந்த 2 பேருக்குள்ள உணர்வு என்ன தெரியுமா? பரிசேயன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த ஒரு குறைவும் கிடையாது, நான் என்ன ஆண்டவர்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு. உனக்கு அந்த பார்வையே தப்பா இருக்கு. நீ தேவ சமூகத்துல வந்து உன்னையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாத பார்வை. இவன் தேவ சமூகத்துல வந்து இதுவரை யாரை பார்க்கவே இல்லை தெரியுமா? தேவனை பார்க்கவே இல்லை. பாஸ்டிங் இருந்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த பாஸ்டிங் என்னத்துக்கு? தசமமாக கொடுத்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த தசமமாக என்னத்துக்கு? 10 கற்பனைகளை கை கொண்டு ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அதை கை கொண்டு என்னத்துக்கு? உன்னுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ உன்னை யாரோட தான் பார்த்து கொண்டிருக்கிறாய்னா மற்றவங்களோட பார்த்து 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 நீ எந்த லெவலுக்கு வந்துட தெரியுமா? நான் மட்டும் அந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட். இவன் என்ன மறந்துட்டான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல இவன் தேவ சமூகத்துல யாரெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பரிகாரர், ஆயக்காரர், மற்ற எல்லாரையும் பார்த்தானே தவிர அந்த இடத்துல யார் அவன் பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனை பாருங்க. இந்த ஆயக்காரன் குறித்த வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நிலைமையில நான் என்ன இப்பொழுது இந்த லெவலுக்கு வந்துட தெரியுமா? நான் மட்டும் அந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட். இவன் என்ன மறந்துட்டான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல இவன் தேவ சமூகத்துல யாரெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பரிகாரர், ஆயக்காரர், மற்ற எல்லாரையும் பார்த்தானே தவிர அந்த இடத்துல யார் அவன் பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனை பாருங்க. இந்த ஆயக்காரன் குறித்த வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நிலைமையில நான் என்ன இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. இந்த உணர்வு இருந்ததுனால தானே அவன் தூரத்துல நிக்கிறான். மார்பிலை அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் சொல்லும் போது அவன் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனை உகந்தவனாக்கி, ஹalleluya, கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ ஜெபிக்கிற பர்சன் எவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நம்புறோம், விரும்புறோம், ஜெபிக்கிறோம். நிறைய விரும்புறோம், நல்லா நம்புறோம், வார்த்தை எழுதி எழுதி வச்சு நம்புறோம், நிறைய ஜெபிக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சி ஆகணும், இதெல்லாம் வாய்க்கப்படணும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் எந்த பகுதியில கரெக்ட் ஆகணும்ப்பா, என்னை ஒரு விஷயம் கூட தொடுவீராக. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா?